வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வைல் லூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லூப்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட பார்த்துருப்போம். அண்ட் லூப்னா என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம், லூப் மாதிரி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காத, லூப் மாதிரி அந்த சாங் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப்னா என்ன, கண்டினியூஸாக ரன் ஆகிறது, அதாவது கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும். ஓகேவா, இதுதான் வந்து லூப். ஸோ வைல் லூப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது வைல் லூப்போ வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப். என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரும்போது கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் உள்ளே வரும், அந்த செட் ஆஃப் கோடுக்குள்ளே வரும். ஓகேவா, இதுதான் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புன்னு சொல்லுவாங்க. என்ட்ரியிலே நம்ம ஒரு செக்கை வைக்கிறோம், நீ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளவா அப்படின்னு சொல்கிறது தான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ லூப்போட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் வந்து ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும். நம்ம ஒரு சின்ன சின்டாக்ஸ் பார்த்துலாம். வைல்ன்றது ஒரு கீவேர்ட். நம்ம கீவேர்டை எப்போவுமே வேரியபிளாவோ கிளாஸ் நேமாவோ நம்ம எங்கேயும் டிக்ளேர் பண்ணக்கூடாது. கீவேர்ட்லாம் ப்ரீடிஃபைண்டாக இருக்கும், நம்ம அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணால் எரர் வரும். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் வைல்ன்றது ஒரு கீவேர்ட். வைலுக்குள்ள கண்டிஷனை நம்ம கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து செட் ஆஃப் கோட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். அதுவே அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த வைல் லூப்பை மட்டும் தள்ளி விட்டுட்டு மிச்ச கீழே நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம்ல அது ரன் ஆகும். ஸோ வைல் லூப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். ஃபால்ஸ் ஆனால் ட்ரூவாக ஆச்சுன்னா ஆமாம் இது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்னென்ன இருக்கோ கோடில் அதில் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன கோடிங் போட்டு பார்த்துடலாம். விஸ்வல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம நியூ ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு பேர் என்ன வைக்கலாம், வைல் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா மஸ்ட் வைக்கணும். அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்களா ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுவே கொடுத்துருச்சு. இதனால தான் நம்ம விஸ்வல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், மெயின் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனை நான் கீவேர்டு என்னது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம கோடிங் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ டேட்டா டைப் இன்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். அண்ட் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறோம், சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வைக்க போகிறேன். அண்ட் ஈக்குவல் டு அதில் 0ன்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு கோடிங் போடலாம். அதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேவிங்ஸ் நம்ம மணி சேவ் பண்ணுவோம்ல, இப்போ நம்மக்கிட்ட சேவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கும், 0 பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த வைல் லூப்பை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வைல்ன்ற ஒரு கீவேர்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் நான் கண்டிஷன் எல்லாம் கொடுக்க போகிறேன். சேவிங்ஸ்ன்னு நம்ம இருக்கிற வேரியபிள் இருக்குல்ல, அந்த சேவிங்ஸை நம்ம கண்டிஷனுக்குள்ளே சேவிங்ஸ்ன்னு கொடுத்துட்டு அண்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10. இப்போ நம்மளோட சேவிங்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வந்துடணும், அந்த கோடை விட்டு வெளியே வந்துடணும். ஸோ இப்போ நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும், ஸ்டார்டிங்கில் 0வாக இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூ தானே, 10 விட 0 வந்து சின்னது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூனால் உள்ளே வரும். உள்ளே என்டர் ஆனவுடனே நம்மளோட சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலில் சேவிங்ஸ்னு இருக்கா, அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், சேவிங்ஸில் 0 பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அண்ட் நம்ம கீழே என்ன பண்ணியிருக்கோம், சேவிங்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னைக்கு 0 பேலன்ஸ் வச்சுருந்தோம்னா நாளைக்கு அம்மா அப்பா யாராச்சும் 1 ரூபி கொடுக்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 1 ரூபி இருக்கும். அண்ட் 2 ரூபி ஆகும், 3 ரூபி ஆகும். இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட இன்க்ரிமெண்ட் தான் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேவிங்ஸை வந்து இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும், இப்போ நம்ம 0ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ சேவிங்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திருப்பியும் வந்து மேலே போகும், வைல் கண்டிஷனுக்கு போயிட்டு திருப்பியும் சேவிங்ஸ் வந்து இப்போ என்கிட்ட 1 ரூபி இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனதுனால என்கிட்ட 1 ரூபி இருக்குது. அப்போ 1 ரூபி வந்து 10ஓட சின்னது தானே. ஸோ கிரேட்டர் சிம்பிள் பார்த்துட்டு ஆமாம் ஒரு கண்டிஷன் ட்ரூ. நம்மளுக்கு அந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலில் சேவிங்ஸ் கொடுத்துருக்கோமா, அதில் நம்மளுக்கு இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், 1 ரூபி 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போது நம்ம கிட்ட 0 பேலன்ஸ் இருந்ததுனால 0 பிரிண்ட் ஆச்சு. அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆனதுனால 1 ரூபின்னு பிரிண்ட் ஆச்சு. அண்ட் திருப்பியும் இன்க்ரிமெண்ட் ஆனதுனால 2 ரூபின்னு பிரிண்ட் ஆச்சு. நம்ம எதுக்காக இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ சேவிங்ஸ் நம்ம கிட்ட 0 இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இன்க்ரிமெண்ட் சிம்பிள் இங்கே மஸ்ட் இருக்கணும் வைல் லூப்பில். அது உங்களுக்கு இந்த கண்டிஷன் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கான கோட் என்ன, கண்ட்ரோல் ப்ளஸ் பிளாக் டிக். ஓகேவா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, இது மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு செட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் கோட் நம்மளுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம ஜாவா சி ஃபைல் நேம் என்ன, வைல் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா இதை கொடுத்து நம்ம என்டர் கிளிக் பண்ணோன்னா ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா எரர் வரும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ரன் ஆகும். ரன் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கோட் வந்துட்டு அப்புறம் ரன் ஆகுறதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா ஜாவா வைல் எக்ஸாம்பிள், அதாவது ஜாவா ஃபைல் நேம் கொடுத்து என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து என்னன்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு, 4லேருந்து 10 வந்திருக்கு. சரி ஓகே, நம்ம மேலே போய் பார்க்கலாம் இருங்க. 0லேருந்து பார்த்தீங்களா, 0லேருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள்,
சேவிங்கில் நம்மக்கிட்ட 0 இருந்துச்சு, அதனால் 0 பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்மக்கிட்ட இன்க்ரிமெண்ட் ஆகி 1 பிரிண்ட்டு 2 3 4 இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்க வரைக்கும் 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டிஷனில் வந்து கிரேட்டர் தென் லெவல்னு கொடுக்க போகிறேன். ஈக்குவல்ட்டுன்னு நம்ம கொடுக்கல, லெவல்னு கொடுக்க போகிறேன். இப்போ கம்பைல் பண்ணி நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறதுக்கான கோடிங் போட்டுட்டு அண்ட் நம்ம என்டர் கிளிக் அடிச்சோன்னா இன்னொரு செட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்தப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. எதுக்காக நம்ம ஈக்குவல் டுன்னு கொடுக்காம லெவலுன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன ஆச்சு, நம்மளுக்கு 0 அந்த மாதிரி 10 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு. திருப்பியும் அது என்ன ஆச்சு, இல்லை இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுக்கு லெவலுன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த சேவிங்ஸில். ஸோ லெவல் மேலே போகும்போது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த லெவல் வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு சேஞ்சஸ் வேணால் பண்ணி பார்க்கலாம். அது என்ன ஸ்டோர் ஆகிருக்கு லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு நம்ம சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல நம்ம சேவிங்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். இது எதுக்காக, லாஸ்ட்டில் அந்த சேவிங்கோட வேல்யூ என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பைல் அண்ட் ரன் பண்ணி பாருங்கள் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பாருங்கள் லெவல் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. எதுக்காக, நம்ம இந்த லெவல் எதுக்காகனா நம்ம லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என் கொடுத்துருவோம்ல, அந்த லெவல் அதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கு சேவிங்ஸில் லெவல்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால அந்த லெவல் தான் இந்த லெவல், இந்த அவுட்புட்டில் இருக்க லாஸ்டான லெவல் 10 வரைக்கும் தான் நம்மளோட அந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆஃப் கோடிங் கொடுத்துருக்கோம். அண்ட் லெவலுன்றது நம்மளுக்கு என்னென்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த சேவிங்ஸ் தான். வைல் கண்டிஷன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டிஷன் அண்ட் பேசிக்கான கோடிங் ஜாவாவில் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் கோடிங் பண்ணும்போது இந்த ஜாவாவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஜாவாவில் எந்த கோடிங் வேணால் போட்டு நம்மகிட்ட எரர் கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ண நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அண்ட் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ தேவைப்படுறதா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதில் அப்லோட் பண்ணுறோம் வீடியோ. அண்ட் டாடா பை பை, ஹாப்பி கோடிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் புது டாபிக், புது எக்ஸ்ப்ளனேஷன், புது டெஃபினிஷனோட நம்ம சந்திப்போம். பை பாய்.